சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டரில் உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. இன்றைக்கி பல கோடி மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. அதனால் எல்னினோன்னு ஒன்று வரப்போகுது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வறட்சி நோக்கி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் தண்ணி இல்லை, நம்ம தமிழ்நாடு மழை இல்லை. இன்றைக்கி ஜூலை எண்ட் ஆக போது, இது வரைக்கும் மழை இல்லை. ஸோ எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோன்றது தான். விவசாயிகள் நல்லா இருந்தால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். அதனால் இந்த பஞ்சம், வறட்சி, விலைவாசி உயர்வு இல்லாமல் காக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை. நேற்று பாருங்கள், ஒரு லாக்டவுன் படுகொலை மறுபடியும் தூத்துக்குடியில் நடந்திருக்கு. இதெல்லாம் மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில் இது மாதிரி தொடர்ந்து லாக்டவுன் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு. தேமுதிக சார்பாக கண்டன அறிக்கைகளை நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் மாவட்ட செயலர் நேராக போய் சந்திக்கிறாங்க. நான் நேரடியாக அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இது தடுக்கப்பட வேண்டும். எந்த காவல்துறைக்குமே ஒருத்தரை அடித்து கொள்கின்ற எந்த சட்டத்திலும் கிடையாது. கூப்பிட்டு போனால் விசாரிங்க, அவங்கள கோர்ட்டில் ஒப்படைங்க, அவங்க கொடுக்கட்டும். தப்பாக இருந்தால் அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அடித்து கொள்கிற உரிமை இங்கே யாருக்குமே கிடையாது. இது கண்டிக்கக்கூடிய விஷயம். ஏதோ காவல்துறையை நம்ம பாதுகாக்க தான் போட்டிருக்கோம், அடித்து கொள்றதுக்கு யாரையும் போடலை. அது வன்மையாக நாங்கள் தேமுதிக சார்பாக கண்டிக்கிறோம். அதான் நேற்று கூட நான் அறிக்கை கொடுத்துருக்கேன். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக இருக்குது. இனி இது தொடரக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். டெல்லியிலும் தமிழ்நாடு மாணவர்கள் போராட்டம் தடியடி நடக்குது. தமிழ்நாடு அரசு சார்பில் போராட்டம் நடத்தா அவங்களும் தடியடி பண்ணுறாங்க. ஒரு அமைச்சர் தேவையில்லாத போராட்டம்ன்றாரு, இன்னொரு அமைச்சர் சாலை போராட்டக்கான இடம் இல்லைன்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அந்த அமைச்சர்கிட்ட தான் இது பதில் கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை தான் சட்டமாக கொண்டு வரணும். நீட்டு வேணான்னு ஒட்டுமொத்த இந்தியாவே சொல்லும்போது நீட்டை அபாலிஷ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படி ஒரு போராட்டம் பண்ணி அது கொண்டு என்ன பண்ண போகிறீங்க? மக்களுக்காக தான் இங்கே எந்த ஒரு சட்டமும் சரி, எந்த ஒரு ஸ்கீமும் சரி. மக்களை ஏற்றுக்கலன்னா அந்த ஸ்கீம் எதுக்குன்றது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அதனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் மத்திய மாநில அரசுகள் கன்சர்னில் எடுத்துக்கணும்னு நான் கேட்குறேன். அதனால் அவங்க உரிமையை நிலைநாட்டால் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள உரிய முறையில் விளக்கம் கொடுத்து அவங்கள ஒரே ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணால் என்ன? ஆமாம், தவறு நடந்துருச்சு, இல்லை ஒரு மன்னிப்பு கேட்கணும். எதுவுமே சொல்லலைன்றதுனால தான் இந்த போராட்டம் பெருசாக போயிட்டுருக்கு. இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அதனால் மக்கள் பக்கம்தான் தேமுதிக நிற்கும். ஆமாங்க, நேரடி கொள்முதல் அதிகமாக செய்யறாங்க. அங்கே மூட்டைக்கு 50 ரூபாய் வாங்குறாங்க. அந்த 50 ரூபாய் நாங்கள் வாங்கலை, அந்த பர்ச்சேஸ்காரத்தோட தகவல் நாங்கள் வாங்கலை, அதிகாரிகள் வாங்க சொல்கிறாங்க. 15 ரூபாய் லாரிக்கு கொடுக்குறோம், 15 ரூபாய் அதிகாரிகள் தரோம், அங்கே இருந்து கூலி தொழிலாளர்கள் தரோம். அதன் பிறகு கரண்ட் நாங்கள் மின்சாரம் பக்கத்தில் அருகில் கோயில் வேற எங்கேயோ எடுக்கிறோம். இதுக்காக தான் அந்த 50 ரூபாய் வாங்குறோம்னு சொல்லிட்டு ஒரு நியாயப்படுத்துகிறாங்க. லஞ்சத்தில் நியாயப்படுத்துகிறாங்க. அதுக்கு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த அரசு நாங்கள் தூய்மையான அரசு லஞ்சத்தை தவிர்த்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வச்சு அது பெரிய நடவடிக்கை இல்லை. இப்போ 717 மதுபான கடைகளை மூடுவோன்னு சொன்னாங்க. எத்தனை மூடி இருக்குது? உண்மையில் எத்தனை மூடி இருக்குது? ஒரு பக்கம் மூடிட்டு இன்றைக்கி பாரோட பல இடத்துல டாஸ்மாக் கடைகள் வேறு ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க மின்சாரமே இல்லை. பல இடங்களில் மின்வெட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா மின் கட்டண உயர்வு. ஆனால் அவருடைய கோரிக்கை செகண்ட் கையெழுத்தே இவ்வளோ யூனிட்டு மின்சாரம் ஃப்ரீயாக தரோன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மின்சாரத்தை கொடுங்க, மின் கட்டண உயர்வை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற இலவசங்களை அறிவிங்க. ஏன்னா இங்கே என்ன உண்மையோ அதை விட்டுறாங்க. கண் துடைப்பு தான் எல்லாமே நடக்குது. மாற்றம்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியலைங்க. புதுசாக எந்த மாற்றமும் இங்கே வரல. அதே கண் துடைப்பு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அரசு வெறுமனே இது சினிமா கிடையாது. அதனால் உண்மையான ரியல் ஹீரோ ஆகணும்னா சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றும். ஓகே, தேங்க்யூ.